மீனாட்சி ஸ்தோத்திரத்தில் 5th ஸ்டான்ஸா. கந்தர்வாமர யக்ஷ பன்னகனுதே கங்காதராலிங்கிதே காயத்ரி கருடாசனே கமலஜே சுஷ்யாமலே சுஸ்திதே காதீதே கலதாரு பாவகஷிகே கத்யோத கோட்யுஜ்வலே மந்த்ராராதித தைவத்தே முனினுதே மாம்பாஹி மீனாம்பிகே. கந்தர்வ அமர யக்ஷ பன்னக நுதே ஸ்துதி செய்யப்பட்டவள். இப்போ யாரெல்லாம் அம்பாளை ஸ்துதி பண்ணுறாங்க அப்படின்னா, மேலுலகத்தில் இருக்கக்கூடிய கந்தர்வ அமர யக்ஷ பன்னக நுதே. பன்னக அப்படின்னா நாகங்களை குறிக்கக்கூடியது. இப்போ நாகலோகத்தில் வாழக்கூடியவர்களும் அம்பாளை ஸ்துதி செய்கிறார்கள். கந்தர்வர்கள், அமரர்கள், யக்ஷர்கள் முதலானவர்களும் ஸ்துதி செய்கிறார்கள். இப்போ இவர்களால் துதிக்கப்படுபவளே, ஸ்துதி செய்யப்படுபவளே. கங்காதர ஆலிங்கிதே. கங்காதரக அப்படிங்கிறது சிவபெருமான். கங்காவை தன்னுடைய ஜடாமுடியில் தரித்து கொண்டிருப்பவர் கங்காதரக. கங்காதர ஆலிங்கிதே. கங்காதரனால் தழுவப்பட்டவளே, சிவபெருமானால் தழுவப்பட்டவளே. காயத்ரி. அம்பாளுக்கு காயத்ரி. பஞ்சதசாட்சரி மந்திரத்துக்கும் காயத்ரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நமக்கு ஜென்ரலாக காயத்ரி அப்படிங்கிறது காயத்ரி மந்திர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவளே. காயத்ரி சந்தஸில் அமைஞ்ச 24 சிலபல்ஸ் கொண்ட காயத்ரி சந்தஸில் அமைஞ்ச அந்த மந்திரத்துக்கு காயத்ரின்னு பேர். அந்த காயத்ரி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவளே. காயத்ரி அப்படின்னாவே காயந்தம் திராயத்தே இதி காயத்ரின்னு சொல்லுவோம். இப்போ காயந்தம் இந்த சந்தஸில் இதை பாடுபவர்களை, இந்த மந்திரத்தை பாடுபவர்களை திராயத்தே காப்பாற்றுகிறது. இப்போ இந்த மந்திரத்தை சொல்பவர்களை காப்பாற்றுவது இந்த மந்திரம். அதனாலேயே அதுக்கு காயத்ரி அப்படிங்கிற பேர். இப்போ அந்த காயத்ரி மந்திர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமத்தில் சந்தஸ் சாராங்கிற ஒரு பேர் கூட உண்டு. சந்தஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தஸ்கள்லேயே முக்கியமான சந்தஸ் காயத்ரி சந்தஸ். அந்த சந்தஸ் எல்லாத்துக்கும் சாரமாக இருக்கக்கூடியது காயத்ரி சந்தஸில் அமைஞ்ச அந்த காயத்ரி மந்திரம். இப்போ அந்த காயத்ரி மந்திர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவளே. கருடாசனே. கருட ஆசனத்தில் அமர்ந்திருப்பவளே. நமக்கு கருடத்தை ஆசனமாக தன்னுடைய வாகனமாக உடையவர் கருட வாகனக அப்படின்னு மகாவிஷ்ணுவை சொல்லுவோம். அவர் தான் வாகனமாக வச்சிருக்காரு. இப்போ அம்பாள் எப்போ கருடனை ஆசனமாக உடையவள் அப்படின்னா, இது நம்ம தேவி மகாத்மியத்தில் படிச்சிருக்கோம். தேவி மகாத்மியத்தில் தேவி கவச்சம் படிக்கும் பொழுது படிச்சிருப்போம். அங்கே வரும்பொழுது சப்த மாத்திரைகள் அம்பாள் அசுரசம்ஹாரம் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உருவத்திலேருந்து கொடுத்தாங்க இல்லையா, தங்களுடைய சக்திகளை எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா. தேவி கவச்சத்தில் ஒரு ஸ்லோகம் வரும். பிரேத சம்ஸ்தா து சாமுண்டா வாராகி மகிஷாசனா ஐந்திரி கஜசமாரூடா வைஷ்ணவி கருடாசனா. அப்போ விஷ்ணுவின் அம்சமாக வைஷ்ணவி தேவி வந்தாள். அந்த வைஷ்ணவி தேவியானவள் கருடாசனா, கருட ஆசனத்தில் அமர்ந்திருப்பவளாக வந்தாள். இப்போ எல்லாரும் இந்த ஒவ்வொரு சப்த மாதரர்கள் எல்லாமே ஒவ்வொன்றா வெளியில் வந்து ஒவ்வொரு தேவர்கள் உருவத்திலிருந்து வந்து எல்லாரும் ஒன்றாக சேர்ந்த உருவம் பராசக்தி ஸ்வரூபமாக பார்த்து அந்த சக்தியானவள் அசுர சம்ஹாரம் பண்ணா. மகிஷாசுர சம்ஹாரம் எல்லாம் நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அதில் வரும் இது வைஷ்ணவி கருடாசனா அப்படிங்கிறது. இப்போ அந்த மந்திரமே. அடுத்த நாம கமலஜே. கமலஜே அப்படின்னா கமலத்தில் தோன்றியவள். கமலத்தில் தோன்றியவள் அப்படின்னா நமக்கு கமலஜக அப்படிங்கிறது பிரம்மாவுக்கு ஒரு பேர் உண்டு. தாமரையில் தோன்றியவன், பெருமாளுடைய நாபி கமலத்திலிருந்து தோன்றியவர். அதனால் அவருக்கு தாமரையில் தோன்றியவர் கமலஜக அப்படிங்கிற பேர் உண்டு. மலர்மிசை ஏகினான் அப்படிங்கிறது வரும் இல்லையா, மலர் மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் அப்படின்னு திருக்குறளையும் வரும். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிறது. இப்போ மலர்மிசை ஏகினான் அப்படிங்கிறது அங்கே பிரம்மாவை குறிக்கக்கூடியது. படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவை அங்கே சொல்லியிருப்பார். இப்போ இங்கே கமலஜே அப்படின்னு அம்பாளுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா 2 அர்த்தங்கள் எடுத்துக்கலாம். கமலஜா அப்படிங்கிறது பிரம்மாவினுடைய மனைவி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் கமலஜா அப்படின்னா தாமரையில் தோன்றியவள், தாமரை மலரை ஆசனமாக உடையவள் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம்.
இப்போ தாமரை மலரை ஆசனமாக உடையவள் அப்படின்னா மகாலட்சுமி. இப்போ மகாலட்சுமியாகவும் அம்பாளே இருக்கக்கூடியவள். இதுவும் நம்ம தேவி கவச்சத்திலேயே அடுத்த லைனில் வரும். அந்த லைன் ஃபுல்லாக படிக்கும்பொழுது பிரேத சம்ஸ்தா து சாமுண்டா வாராகி மகிஷாசனா ஐந்திரி கஜசமாரூடா வைஷ்ணவி. ஐந்திரிங்கிறது இந்திரனுடைய அம்சமாக வந்தது ஐந்திரி. அது கஜசமாரூடா, கஜத்தில் ஏறி வந்தது. வைஷ்ணவி கருடாசனா, விஷ்ணுவினுடைய அம்சமான வைஷ்ணவி தேவி கருடாசனத்தில் அமர்ந்தவளாக. அடுத்து மாகேஸ்வரி விருஷாரூடா, ரிஷபத்தின் மேல் ஏறியவளாக மகேஸ்வரனுடைய அம்சமான மாகேஸ்வரி. கௌமாரி சிக்கிவாகனா, நமக்கு சிக்கிவாகனகங்கிறது முருகப்பெருமானுக்கு ஒரு பேர், மயில் வாகனன். இப்போ முருகப்பெருமானுடைய சக்தி கௌமாரி, குமாரனிடமிருந்து வந்த அம்சம் கௌமாரி. கௌமாரி சிக்கிவாகனாம். லக்ஷ்மி பத்மாசனாம், லக்ஷ்மி தேவி பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பவளாக. லக்ஷ்மி பத்மாசனா தேவி ஈஸ்வரி விருஷவாகனா பிராஹ்மி ஹம்ச சமாரூடா, பிரம்மனுடைய மனைவியான பிராஹ்மி, பிரம்மனுடைய அம்சமான பிராஹ்மியானவள் ஹம்ச சமாரூடா, ஹம்சவாகனத்தில் ஏறியவளாக வந்தாள். இது நம்ம தேவி கவச்சத்தில் பார்த்துருக்கோம். இங்கே அதே அர்த்தத்தை எடுத்துக்கலாம். அப்போ கமலஜே அப்படின்னா லக்ஷ்மி, பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி. அதுவும் அவளும் யார் அப்படின்னா அம்பாள் கிட்ட வந்த ஒரு அம்சமாக தான். இப்போ லக்ஷ்மியினுடைய அம்சமும் அம்பாள் இடத்துல தான் சேர்ந்திருக்கு. சுஷ்யாமலே, ஷியாமலக அப்படின்னாவே, ஷியாம அப்படின்னாவே கருமையை குறிக்கக்கூடியது. சுஷ்யாமலே, கருமை நிறத்தை உடையவளே. ஷியாமலன் அப்படிங்கிறது கிருஷ்ணனுக்கும் ஒரு பேர் உண்டு, பெருமாளுக்கு ஒரு பேர் உண்டு. பெருமாளின் தங்கையான இவளும் சுஷ்யாமலே, நல்ல கருமை நிறத்தை உடையவளே. சுஸ்திதே, நன்றாக நிலைத்திருக்க கூடியவளே. காதீதே, க அதீதே. க அப்படிங்கிற வார்த்தைக்கு, கங்கிறதுக்கு ஆகாசம்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸ்வர்க்கம், ஞானேந்திரியம், கர்ம, பிரம்மா, இத்தனை அர்த்தங்கள் உண்டு க அப்படிங்கிறதுக்கு. க அதீதே அப்படிங்கும்பொழுது கர்மாங்கிற அர்த்தம்னு எடுத்துக்கிட்டோன்னா கர்ம அதீதே, கர்மங்களுக்கு அப்பாற்பட்டவள், நம்முடைய செயல்களுக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கக்கூடியவள். அல்லது ஆகாசத்திற்கு அப்பாற்பட்டவள் அப்படிங்கும் பொழுது நிர்குண பிரம்மனாக இருக்கக்கூடியவள், எங்கும் நிறைந்த பரபிரம்மனாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தம். காதீதே அப்படிங்கிறது நிர்குண ரூபத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது கலதாரு பாவகஷிகே. பாவக்கன்னா நெருப்பு, பாவகஷிகா அப்படின்னா நெருப்பினுடைய அந்த டாப் போர்ஷன், ஃப்ளேம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பாவகஷிகா. இப்போ இவளுடைய பாவகஷிகா எப்படிப்பட்டது அப்படின்னா கலதாரு. தாரு அப்படின்னா உட்டு, அந்த உட்டை வந்து எரிச்சிரும் இல்லையா, பாவகஷிகா இருந்தால் அந்த ஃப்ளேம்ஸ் வந்து உட்டை எரிச்சிரும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கலை அப்படின்னா கெட்ட எண்ணங்கள், அதை ஒரு கட்டையை ஒரு நெருப்பு எரிப்பதை போல நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை எரிக்கக்கூடியவளே. கத்யோத கோட்யுஜ்வலே. கத்யோதக அப்படிங்கிறது சூரியனுக்கு இன்னொரு பேர். நம்ம முன்னாடி வந்து பாலார்க்க கோட்யுஜ்வலேன்னு பார்த்தோம். பாலார்க்கங்கிறது இளஞ்சூரியன், அர்க்கனா சூரியன், அர்க்ககன கிரணம்னு ஒரு அர்த்தம், சூரியனும் அர்த்தம் உண்டு. பாலார்க்க கோட்டி உஜ்வலே அப்படிங்கிறதும் பார்த்தோம். இங்கே வந்து கத்யோத கோட்டி உஜ்வலே, சூரியன், கோட்டிக்கணக்கான சூரியன்கள் ஒரே டைமில் உதிச்சா எப்படி பிரகாசமாக இருக்குமோ அதை போல பிரகாசத்தை உடையவள். கத்யோதக அப்படின்னா கம் தியோததே இதி. கம்னா ஆகாசம்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஆகாசத்தை ஒளிரச் செய்பவர் சூரியன். இப்போ அந்த சூரிய பிரகாசம் ஒரு சூரியன் கிடையாது, கோடிக்கணக்கான சூரியன்களை போன்ற ஒளியை உடையவள். அப்போ ஜோதி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னாவே நிர்குண பிரம்மன் தான். ஏன்னா பிரம்மன் கிட்ட மட்டும்தான் அந்த பிரகாசம் இருக்குது, ஒளி வடிவானவர்னு சொல்லக்கூடியது. அந்த பிரகாசம் யார்கிட்ட இருக்குன்னு நிர்குண பிரம்மன் தான். இப்போ இதனுடைய ரிஃப்ளெக்ஷனை தான் சூரியனுக்கே கிடைக்குது, சூரியன் சந்திரனுக்கே இந்த பிரகாசம் தான் சூரியன் சந்திரனுக்கே போகுது. அடுத்து மந்த்ராராதித தெய்வத்தே. மந்த்ர ஆராதித்த தெய்வத்தே, மந்திரங்களால் ஆராதிக்கப்படுகின்ற தேவதையே. மந்திரங்கள் நம்ம பேசும்போது எல்லாத்துக்குமே மந்திரம்னு சொல்கிறோம், ஆனால்
இப்போ நம்ம பாடிட்டுருக்கோம். இது எல்லாமே ஸ்லோகங்கள். ஸ்லோகம் வேறு, மந்திரம் வேறு. வேதத்தில் இருக்கக்கூடியது மட்டும்தான் மந்திரம்னு பேர். மற்ற எல்லாமே ஸ்லோகம்னு சொல்லக்கூடியது. மற்ற செய்யுள் வடிவத்தில் எது இருந்தாலும் அதுக்கு பேர் ஸ்லோகம். வேதத்தில் வரக்கூடியதெல்லாம் மந்திரம். நமக்கு மந்திரம் அப்படிங்கிறதுக்கே ஒரு டெஃபினேஷன் சொல்லுவோம். மனநாத்து திராயத்தே இதி மந்திரக. அந்த வேத மந்திரங்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தால், மனனம் பண்ணிகிட்டே இருந்தால் அது நம்மை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாதாரணமாக மந்திரங்கிற வார்த்தை நம்ம மந்திரிங்கிறது யூஸ் பண்ணுறோம். மினிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு மந்திரின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மந்திரக, மந்திரி அதெல்லாம் எதுலேருந்து வருது அப்படின்னா மத்ரிங்கிற ஒரு வெர்பிலேருந்து. அந்த மத்ரிங்கிற வெர்பே குப்த பாஷனே, அதாவது மறைமுகமாக நமக்கு பேசக்கூடியதை குறிக்கக்கூடியது. இப்போ இந்த வேதத்துக்கே நமக்கு தமிழில் ஒரு பேர் மறைபொருள் அப்படின்னு. அதனால தான் மந்திரக அப்படிங்கிறது வேதத்தை குறிக்கக்கூடியது. அதனுடைய இன்னர் மீனிங் மறைந்திருக்கக்கூடிய பொருள். அது மறைபொருள் அப்படின்னா அதை மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதனுடைய பொருள், அதில் மறைந்திருக்கக்கூடிய ஆழமான பொருளை ஞானிகளால் தான் உணர முடியும், எல்லாராலையும் உணர முடியாது. இப்போது ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கான், அவன் இதுக்கு முன்னாடி வைரத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னா, ரோட்டில் ஒரு கல் இருக்குது அப்படின்னா அந்த கல்லையும் வைரத்தையும் அவன் சாதாரணமாக ரெண்டும் ஒன்று தான் நினச்சிட்டு தான் பார்க்க போகிறான். அதே அந்த வழியாக ஒரு வைர வியாபாரி போனார்னா தான் அவருக்கு தெரியும், ஐயோ இது வைரக்கல் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லி அவர் உடனே அதை கையில் எடுப்பார். அதுக்கு முன்னாடி போன ஒரு பாமரன், அவன் அதுக்கு முன்னாடி வைரத்தை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா அவனுக்கு அது வைரக்கல்னு அதனுடைய வேல்யூவே தெரியாது. அப்போ அந்த மாதிரி தான் இந்த வேதங்கள், வேத மந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு மறைபொருள்னு பேர் வச்சிருக்கிறது அதனால தான். இப்போ அது இருக்குது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை உணரணும் அப்படின்னா அந்த பக்குவம் வந்தவர்களால் தான் உணர முடியும். அதனால தான் அந்த வேத மந்திரங்களை கற்றுக்கிறதுக்கு இந்தந்த பக்குவம் இருக்கணும் அப்படின்னு அதுக்கான நியமங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருந்தாங்க. வேறு எந்த ரீசனுக்காகவும் கிடையாது. சரி, மந்திரகங்கிறதுக்கு இது ஓகே. மந்திரிங்கிறத நம்ம காமனாக எல்லாருக்கும் தானே யூஸ் பண்ணுறோம். அப்போ மந்திரிங்கிறவர் மந்திரம் தெரிஞ்சவரா அப்படின்னா அப்படி கிடையாது. மத்ரிங்கிற சப்தத்துலேருந்து தான் அது வந்தது. அப்போ குப்த பாஷனே, மந்திரியுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு ராஜா ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுது அந்த மந்திரிங்கிறவரை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தணும். அப்போது அதை கரெக்டாக அட்வைஸ் பண்ணக்கூடியது. இந்த மத்ரி அப்படிங்கிற வெர்புக்கே அட்வைஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் வருது. அப்போ மந்திரிங்கிறவர் யார் அப்படின்னா, அந்த ராஜாவுக்கு முடிவெடுக்கும் பொழுது அட்வைஸ் பண்ணக்கூடியவர், ஆலோசனை சொல்லக்கூடியவர். அதனால தான் அந்த காலத்துலலாம் மந்திராலோசனைன்னே வச்சுருந்தாங்க. மந்திர ஆலோசனை அப்படின்னா மந்திரிகள் எல்லாம் அட்வைஸ், இது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியவர்கள் மந்திரிகள் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இங்கே மந்திர ஆராதித்த தெய்வத்தே அப்படின்னா வேத மந்திரங்களால் ஆராதிக்கப்படுகின்ற தேவதையாக இருக்கக்கூடியவள். முனிநுதே, முனிவர்களால் ஸ்துதி செய்யப்படுகிறவள். மீனாம்பிகே, மீனாட்சியே, மாம்பாகி, என்னை காப்பாற்று. 6th ஸ்டான்ஸா. நாதே நாரத தும்புராத்ய வினுதே நாதாந்த நாதாத்மிகே நித்யே நீலலதாத்மிகே நிருபமே நீவார ஷூகோபமே காந்தே காமகலே கதம்ப நிலையே காமேஸ்வராங்கஸ்திதே மத்வித்யே மதபீஷ்ட கல்பலதிகே மாம்பாகி மீனாம்பிகே. நாதே, நாதஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். நாதம், நாதம்ங்கிறது சப்தம். இப்போ பஞ்ச தன்மாத்திரைகளில் முதல்ல வந்தது அந்த சப்தம் தான். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த. அதில் முதல்ல ஆகாசம், ஆகாசத்திலிருந்து சப்தம் அப்படின்னு வரக்கூடியது. இப்போ அந்த சப்தத்திலிருந்து தான் எல்லா கிரியேஷனுமே, இந்த ஜெகத் அப்படிங்கிறதே வந்தது. அந்த நாதஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். நாரத தும்புராதி அபினுதே. நாரதர், தும்புர அப்படின்னா கந்தர்வர்களில் லீடராக இருக்கக்கூடியவர் தும்புரக அப்படிங்கிற பேர். மியூசிக்கில் எக்ஸ்பர்ட், பெரிய மியூசிஷியனாக இருக்கக்கூடியவர் அவர் தும்புரர். கந்தர்வர்கள் அப்படின்னாவே இசைக்கலையில் வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள், கந்தர்வ லோகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இப்போ நாரதர், தும்புரர் முதலானவர்களால் அபினுதே. நுத்தே அப்படின்னா துதிக்கப்படுதல், ஸ்துதி செய்தல் அப்படிங்கிற அர்த்தம். அவினுத்தே அப்படின்னா இடைவிடாமல் ஸ்துதி செய்யப்படுபவள்.
நாரதர், கந்தர்வர், தும்புரர் முதலான கந்தர்வர்களால் இடைவிடாமல் ஸ்துதி செய்யப்படுபவளே. நாதாந்த நாதாத்மிகே. நமக்கு இதுலேயும் லலிதா சகஸ்ரநாமத்துலேயும் நாத ரூபான்னு வரும். முதல்லையே நம்ம நாதேங்கிற நாமத்தை பார்த்துட்டோம். இங்கே நாதாந்த நாதாத்மிகே. இப்போ சப்த வடிவத்தில் தான் இருக்கா அப்படின்னா அந்த சப்தத்தை கடந்து நாத அந்தம், நாதத்திற்கு முடிவான அந்த நாத ஆத்மிகா, நாதத்தையும் உள்ளடக்கியவளாக. அந்த ஆகாசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆகாசம் வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த ஆகாசமும் எங்கேருந்து வந்தது? அந்த பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பொருளில் இருந்து தான் ஆகாசமே வந்தது. பிரம்மன் ப்ளஸ் மாயா சேர்ந்து தான் இந்த முதல்ல பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள் அதுக்கப்புறம் அந்த பஞ்சபூதங்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அதனுடைய குணங்களான சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் வருது. அப்போது அந்த நாதத்தினுடைய எல்லையான அந்த நாதம் எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த நாதத்தினுடைய ஆத்மிக்கன்னு உள்ளடக்கியவள், நாதத்தையும் தனக்குள் அடக்கியவளாக இருப்பவள் அப்படின்னா பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். தாய்மானவர் கூட பிரம்மன் பரபிரம்மத்தை பற்றி சொல்லும் பொழுது நாதமே நாதாந்த வெளியே சுத்த ஞாதுருவே ஞானமே ஞேயமே நல் வேதமே வேத முடிவான மோன வித்தே இங்கு என்னை இனி விட்டிடாதே அப்படின்னு தாய்மானவரும் பாடியிருப்பார். நாதமே நாதாந்த வெளியே, நாதங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய வெளி, வெட்ட வெளி அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான். வெட்ட வெளி அப்படின்னு சொல்லியாச்சுனாவே எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது. நித்யே அப்படின்னா எப்பொழுதும் இருப்பவளே. இந்த பிரம்மனுக்கு மட்டும்தான் இந்த ஜகத்னு வந்ததுக்கப்புறம் உருவான பொருட்கள் தோற்றம்னு ஒன்று இருந்தால் மறைவுங்கிறது உண்டு. அப்போ தோன்றிய உயிர்கள் எல்லாமே அழியக்கூடியது. இப்போ தோன்றாதது அப்படின்னு இருக்கக்கூடியது என்னன்னா பிரளய காலம் வந்தால் கூட அழியாமல் இருக்கக்கூடியது அந்த பரபிரம்மம். அதுக்கு மட்டும்தான் அழிவே கிடையாது, நித்திய வஸ்துவாக இருக்கக்கூடியது. நீலலதாத்மிகே. நீலலதாவை போல, கொடி போல இருக்கக்கூடியவள். நீலம் அப்படிங்கிறது நம்ம ஜெனரலாக ப்ளூக்கும் சொல்லுவோம், கருப்புக்கும் சொல்லுவோம். இப்போ நீலலதா ஆத்மிகே, கருப்பான கொடியை போன்ற உருவத்தை உடையவளே. நீவார ஷூகோபமே. நீவார ஷூகா. நீவார அப்படிங்கிறது ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கிரெயின். நீவார ஷூகா. ஷூகா அப்படின்னா அதனுடைய பாயிண்ட்டு, டிப்பு. இப்போ அந்த கிரெயினே வந்து காட்டுப்பகுதியில் விளையக்கூடிய ஒரு அரிசி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிரெயின். அதில் டிப்பு வந்து எவ்வளோ சட்டிலாக இருக்கும். அந்த மாதிரி அதற்கு உபமை சொல்லக்கூடிய அளவுக்கு சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவளே. இங்கே அம்பாளுடைய சூக்ஷ்ம ரூபத்தை சொல்லியிருக்க. நீவார ஷூக்க உபமே. காந்தே. காந்தக அப்படிங்கிறது அழகானவள் அப்படின்னு அர்த்தம். காந்தா அப்படின்னாவே பெண்ணை குறிக்கக்கூடியது, அழகானவள் அப்படிங்கிற அர்த்தம் காந்தே. இது லலிதா சகஸ்ரநாமத்திலையும் காந்தா அப்படிங்கிற நாமம் இருக்குது. ஸோ லலிதா சகஸ்ரநாமத்தில் வரும்பொழுது பாஸ்கரராயர் 2 விதத்தில் அங்கே அர்த்தம் போட்டுப்பார். காந்தா அப்படிங்கும் பொழுது காந்தியோடு அழகோடு இருக்கிறதுனால, தேவியுடைய மேனி ஒளி வந்து ரொம்ப தேஜஸோடு இருக்கிறதுனால காந்தா, காந்திமதி அப்படிங்கிற நாமம் எல்லாம் அவளுக்கு இருக்குது. காந்திங்கிற நாமும் இருக்குது, காந்திமதி அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ அழகானவள் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தமாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா க அப்படிங்கிறது பிரம்மாவை குறிக்கக்கூடியது. கங்கிற ஃபஸ்ட்டு எழுத்து க அப்படிங்கிறது பிரம்மா. அப்போ இங்கே வந்து நம்ம பிரம்மன் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காந்தக, கவினுடைய அந்தம். பிரம்மனும் முடியக்கூடிய இடமாக, பிரம்மாவும் முடியக்கூடிய இடம் அந்த பிரம்மன். பிரம்மாவும் போய் ஒடுங்கக்கூடிய, சதுர்முக பிரம்மாவும் போய் ஒடுங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அந்த பிரம்மன். இப்போ அந்த நிர்குண பரபிரம்மமாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலான்னு பாஸ்கரராயர் எக்ஸ்பிளனேஷன் போட்டிருப்பார். ஜென்ரலாக காந்தா அப்படிங்கிறது சகுணஸ்வரூபம் தான், அழகானவள் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது. காமகலே. காமகலே அப்படிங்கிறது காமகலா உருவமாக இருக்கக்கூடியவள். காமகலா ரூபா அப்படிங்கிறது லலிதா சகஸ்ரநாமத்தில் நாமம் இருக்குது. அந்த காமகலா ரூபா அப்படின்னு வரும்பொழுது காமகலா ரூபமாக இருப்பவள் அப்படிங்கிற அர்த்தம் லலிதா சகஸ்ரநாமத்தில். சரி, காமகலா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இதுவும் அம்பாள் உபாசனையில் வரக்கூடிய ஒரு மெத்தடு.
அதாவது 3 பிந்துக்கள், நமக்கு தமிழ் ஆயுத எழுத்து எழுதுவோம் இல்லையா, அந்த ஆயுத எழுத்து மாதிரி 3 பிந்துக்கள், அந்த பிந்துக்களில் உபாசனா பண்ணக்கூடியது. அந்த பிந்துக்களில் ஸ்ரீசக்கரத்தோட மத்தியில் இருக்கக்கூடிய பிந்துவை அங்கே காமகலா ரூபிணியாக அம்பாளுடைய முகத்தை தியானம் பண்ணி, இதெல்லாம் ஸ்ரீவித்யா உபாசனையில் வரக்கூடிய மெத்தட்ஸு. அங்கே அம்பாளை தியானம் பண்ணும் பொழுது, அந்த பீஜாட்சர மந்திரங்களை உபாசனா பண்ணும் பொழுது நமக்கு அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது காமகலா தியானம்னே சொல்லக்கூடியது. அப்போது நமக்கு காமகலை, அதாவது என்ன நினைக்கிறோமோ மற்றவர்களை வசியம் பண்ணக்கூடிய சக்தி அதெல்லாம் கூட ஆகும். அதாவது எளிமையாக எல்லாத்தையுமே 3 உலகத்தையே கூட நம் வசப்படுத்த முடியும். அப்படிங்கிறதுக்காக சௌந்தர்யலஹரியில் அந்த ஸ்லோகம் வரும், முகம் பிந்தும் கிருத்வா அப்படிங்கிறது அந்த காமகலா தியானத்துக்காக வரக்கூடிய ஸ்லோகமாக இருக்கும். முகம் பிந்தும் கிருத்வா குச்சயுகம் அதக தஸ்ய ததோ ஹரார்த்தம் தியாயேத்து. இப்போ ஹரனுடைய பாதியை யார் தியானம் பண்ணுறாங்களோ அந்த பிந்து ஸ்தானத்தில் வச்சு, ஹரனுடைய பாதி அப்படின்னா சிவனுடைய பாதி வடிவாக இருக்கக்கூடிய அம்பாளை தியானம் பண்ணும் பொழுது மன்மத கலாம் யக தியாயேத், உன்னுடைய அந்த மன்மத கலை, மன்மத கலான்னு சொல்லக்கூடிய அந்த க்ளீம்ங்கிற பீஜாட்ச மந்திரம், அதை எவன் தியானம் செய்கிறானோ சக சத்யக வனிதாக சம்க்ஷோபம் நயதி, அவன் உடனே காம சக்திகளை எல்லாம் சம்க்ஷோபம் செய்வான், தன்னுடைய வசப்படும்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தில் சௌந்தர்யலஹரியில் வரும். இது அந்த க்ளீம் பீஜாட்சர மந்திரத்தை எப்படி உபாசனா பண்ணுறதுங்கிறது. இந்த மந்திர உபாசனாலாம் குருமுகமாக தெரிஞ்சுக்க வேண்டிய உபாசனை, அது ஸ்ரீவித்யா உபாசகர் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ அந்த காமகலா ரூபமாக இருக்கக்கூடியவள். அடுத்து கதம்ப நிலையே. கதம்ப நிலையே இவளுக்கு எங்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மதுரைக்கே கதம்பவனம் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. இப்போ இவளுக்கு லலிதா சகஸ்ரநாமத்தில் பார்க்கும்பொழுது கதம்பவன வாசினி கதம்ப குசும பிரியா, கதம்ப குசுமம்னா மலர், கதம்ப குசும பிரியா, கதம்ப மலர்களில் விருப்பம் உள்ளவள், கதம்பவன வாசினி கதம்ப வனத்தில் இருப்பவள். சிந்தாமணி கிரகம்னு பார்த்தோம், அதில் 25 பிராகாரங்கள், அந்த 25 பிராகாரங்களுக்குள்ள கற்பக விருட்ச தோப்பு கதம்பவனம் இருக்குது. அந்த கதம்பவனத்துக்குள்ளே தான் சிந்தாமணி கிரகம் இருக்குது. அந்த சிந்தாமணி கிரகத்தில் வசிப்பவள். இப்போ அதே அங்கே வசிக்கக்கூடிய அந்த ஸ்ரீசக்கரத்தில், கதம்பவனத்துக்கு நடுவில் ஸ்ரீசக்கரத்தில் வசிக்கக்கூடியவள், ஸ்ரீசக்கர ராஜ சிம்மாசனேஸ்வரியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் கதம்பவனங்கள் அதிகமாக, கதம்பவனம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மதுரை க்ஷேத்திரத்தில் வசித்தவள், மீனாட்சியாக தோன்றியவள், மலையத்வஜ பாண்டியனின் மகளாக தோன்றியவள். அதனால் கதம்ப நிலையே, கதம்பவனத்தை தன்னுடைய இருப்பிடமாக உடையவள். காமேஸ்வராங்கஸ்திதே, இது லலிதா சகஸ்ரநாமத்தில் இந்த நாமம் இருக்குது. சிவ காமேஸ்வராங்கஸ்தா, சிவ காமேஸ்வரனுடைய மடியில் வீற்றிருக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த நாமம் வரும். லலிதா சகஸ்ரநாமத்தில் வரும் பொழுது சிவகாமேஸ்வராங்கஸ்தா அப்படின்னா சிவகாமேஸ்வரனுடைய மடியில் வீற்றிருக்கக்கூடியவள், இடது பாகத்தில் மடியில் வீற்றிருக்கக்கூடியவள், சிவபெருமானின் மடியில் அமர்ந்திருப்பவள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ சிவபெருமானுடைய மடியில் பார்வதி அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னா இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு பிருகதாரண்யக உபனிஷத்துலையும் ஒன்று வரும், ஆத்மா ஏவ இதமக்ரே ஆசீத் ஏக ஏவ சோ காமயத்த. இப்போ பிரளய காலம் இதெல்லாம் கிரியேஷன்லாம் வரத்துக்கு முன்னாடி எது இருந்தது அப்படின்னா, ஆத்மா ஏவ இதம் அக்ரே ஆசீத், ஆத்மா மட்டுமே, அந்த பிரம்மன் பரம்பொருள் மட்டுமே எல்லா இடத்துலையும் இருந்தது. ஏகக ஏவ, அது ஒன்று மட்டும்தான் இருந்தது. சோ காமயத்தை, சக காமயத்தை, அவர் விரும்பினார். அவர் எதை விரும்பினார்? சிருஷ்டியை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்பினார். அப்போ அந்த சிருஷ்டியை உண்டாக்கணும் அப்படின்னு விரும்பிய அந்த பரம்பொருளுக்கு காமகன்னு பேர். இப்போ அந்த காமத்தை விரும்பியவர், அவர் எதுக்காக அந்த கிரியேஷனை கொண்டு வரணும்னு நினச்ச உடனே தனக்குள்ளே இருந்தே மாயா சக்தியை கிரியேட் பண்ணி, வேதாந்தத்தில் சொல்லும்போது இதை யதா ஊர்ணநாபிகின்னு சொல்லுவோம். ஸ்பைடர் எப்படி தனக்குள்ளே இருந்தே தன்னுடைய வெப்பை கட்டுறதுக்கான நூலை கொண்டு வருதோ, அதை மாதிரி தனக்குள்ளே இருந்தே எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை பரம்பொருள் தான் மட்டுமே இருக்கக்கூடியது, அது தனக்குள்ளே இருந்தே மாயா சக்தியை கிரியேட் பண்ணி
அப்போ தனக்குள்ள இருந்தே மாயா சக்தியை கிரியேட் பண்ணுறாருன்னா அந்த மாயா எங்கே இருக்கும்? இவர் தான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு. இப்போ அந்த மாயாவும் பிரம்மனில் தான் இருக்கக்கூடியது. அதனால தான் இங்கே சிவகாமேஸ்வர அங்கஸ்தா, சிவனுடைய மடியில் அமர்ந்திருப்பவள் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அந்த அர்த்தத்தை வச்சுட்டு சிவனோட மடியில் போய் உக்காந்துட்ருக்கா அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்மளுடைய இந்த நாலேஜை வச்சு நம்ம இது பண்ண முடியாது. இந்த ஒவ்வொரு நாமத்துக்குமே எல்லாத்துக்கும் இன்னர் மீனிங் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அந்த சிவகாமேஸ்வர அங்கஸ்தா அப்படிங்கிறது அதுதான் அர்த்தம். பிரம்மனிடமிருந்து உருவான மாயா சக்தி. அந்த மாயா எதை ஆதாரமாக கொண்டவள்? பிரம்மனை தான் ஆதாரமாக உடையவள். இப்போ அது ரெண்டும் சேரும் பொழுது தான் நமக்கு இந்த ஜகத்தினுடைய சிருஷ்டி வருது. அந்த அர்த்தத்தில் இங்கே எடுத்துக்கணும். மத் வித்யே, என்னுடைய வித்யா, என்னிடமிருந்து வரக்கூடிய வித்யாவாக இருக்கக்கூடியவள். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலேயே ஸ்ரீ வித்யே, அப்போ ஸ்ரீ வித்யாவாக, எல்லா வளங்களும் நிறைந்த வித்யாவாக இருக்கக்கூடியவள். இப்போ என்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்குது, நான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அந்த வித்யா ஸ்வரூபமாக யார் இருக்கக்கூடியவள்? இவள் தான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வித்யா கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த வித்யா இவள் இல்லாமல் இல்லை. இவளுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் என்னால் அந்த வித்யாவை இது பண்ண முடியும். இப்போ மத் வித்யே, என்னுடைய வித்யாவாக இருப்பவளே. மத் அபீஷ்ட கல்பலதிகே, எனக்கு எது இஷ்டமானதோ அதை தரக்கூடிய கல்பலதிகே. கல்பலதிகா அப்படின்னா கற்பக கொடி. கற்பக விருட்சம் என்ன பண்ணும்? நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கும். இப்போ அதுபோல் நான் விரும்பியவற்றை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமாக, கற்பக கொடியாக இருப்பவளே. மீனாம்பிகே மாம் பாகி, என்னை காப்பாற்று. இது 6வது ஸ்டான்ஸாவுடைய மீனிங்.